பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் டெல்லியிலே சந்தித்திருக்கிறார். டெல்லியிலே தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சந்திப்பில் தமிழக திட்டங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தி வருவதாகவும், அரசியல் நிலவரம், நாடாளுமன்ற தேர்தல் என பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்திருப்பதாகவும் கூட தகவல்கள். இது தொடர்பான கூடுதல் விவரத்தோடு டெல்லியில் இருந்து செய்தியாளர் அரவிந்த் இணைகிறார். அரவிந்த், பாரத பிரதமருடனான முதலமைச்சரின் சந்திப்பில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள்? எப்போது இந்த சந்திப்பு தொடங்கியது? என்னென்ன விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறார்கள்? அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு தற்போது சரியாக 10:40 மணி அளவில் துவங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பானது சவுத் பிளாக்கில் உள்ள பிரதமருடைய அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சருடன் தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டுள்ளார். குறிப்பாக இதுதான் முதன்முறையாக பிரதமருடனான முதலமைச்சர் சந்திப்பில் ஒரு அமைச்சர் செல்லவிருக்கிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக ஒரே ஒரு முறை மட்டுமே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியை சந்திக்கும் போது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை உடன் இருந்தார். ஆனால் தற்போதைய சந்திப்பின் போது முதன்முறையாக ஒரு அமைச்சரும் உடன் சென்றிருக்கிறார். குறிப்பாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார். இந்த இருவரையும் தவிர்த்து தமிழகத்தின் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் கூறியதை போல தமிழகத்திற்கான பல்வேறு நலத்திட்டங்களுக்காக மத்திய அரசின் உதவியை கோருவதற்காகவே இந்த சந்திப்பான, அதாவது பிரதானமான இந்த சந்திப்புக்கான முக்கியத்துவம் இதுபோன்ற நலத்திட்டங்களுக்காகவே இருப்பதாக தமிழக அரசு சார்பில் தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கான தற்போது 1264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு தற்போது மத்திய நிதியமைச்சகம் இந்த திட்ட மதிப்பீட்டிற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விரைவில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்க வேண்டும். எனவே உடனடியாக மத்திய அமைச்சரவை, அதாவது அடுத்த மத்திய அமைச்சரவை கூடும்போது இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் ஒரு பிரதானமான கோரிக்கையாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில், அதாவது பிரதமருடனான சந்திப்பின் போது முன்வைக்கப்படும் என்பதுதான் தமிழக அரசின் தகவலாக நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அரவிந்த், தமிழகத்திற்கான திட்டங்கள் தவிர்த்து தமிழகத்தின் அரசியல் சூழல், நாடாளுமன்ற தேர்தல் இது குறித்து விவாதங்கள் ஏதாவது இடம்பெறுகிறதா? குறிப்பாக தமிழகத்தின் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இன்றைய தற்போதைய ஆலோசனை கூட்டத்தில் அவரும் உடன் இருக்கிறார். எனவே நான் முன்பே கூறியதை போல பிரதானமான ஒரு ஆலோசனையானது இதுபோன்ற நலத்திட்டங்கள், குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை, அதே போல சென்னை சேலம் நெடுஞ்சாலை, அதே போல இன்னும் பல திட்டங்கள் மத்திய அரசு சார்பில் தமிழக அரசில் அமல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களுக்கு தொடர்பாகத்தான் முக்கியமான ஆலோசனை நடைபெறும் என தெரிகிறது. ஆனால் குறிப்பாக ஏன் தமிழகத்தின் மீன்வளத்துறை அமைச்சர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக இது போன்ற ஒரு கோரிக்கையை பிரதமருடன் முன்வைக்க வரும் சூழலில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் உடன் வரவில்லை. அதற்கு பதிலாக தற்போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வந்திருக்கிறார். எனவே இதுக்கு அரசியலுக்கான காரணமாக இருக்குமா? இந்த ஆலோசனையின் போது அரசியல் ஆலோசிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த பிரதமருடனான இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிமுகவின் நாடாளுமன்ற அலுவலகமான, அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அதிமுகவின் நாடாளுமன்ற வளாக அலுவலகத்தில் சந்திக்க இருக்கிறார். எனவே அரசியலும் இந்த சந்திப்பின் போது இடம்பெறும் என்ற தகவல் தான் கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு அறிவிப்பு இன்றைய சூழலில் வெளியாகுமா, இதற்கான முடிவு எடுக்கப்படுமா என்பது தொடர்பான எந்த ஒரு தெளிவான பதில் இல்லை என்றாலும், ஆனால் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் அரசியலும் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாகவே தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு மூத்த அமைச்சரான ஜெயக்குமாரையும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடன் அழைத்து வந்திருக்கிறார். இந்த ஆலோசனை பிரதமருடனான இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திக்கும் போது அரசியல் தொடர்பான ஒரு சில ஆலோசனைகளும் முதலமைச்சர் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அரவிந்த், தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் அவர்களை சந்தித்திருக்கிறார். பாரத பிரதமருடனான சந்திப்பின் போது தமிழகத்திற்கான திட்டங்கள் தொடர்பாகவும், குறிப்பாக எய்ம்ஸ், சேலம் சென்னை இடையிலான இந்த 8 வழிச்சாலை போன்ற திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை அவர் விடுக்கவிருப்பதாக, அது தொடர்பான சந்திப்பு என்றீர்கள். கூடுதலாக அரசியலும் பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைய தகவல்களை வழங்கினீர்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.